2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி தாங்க. ஆனால் 2 மணி நேரம் நம்மளுடைய நாக்கில் அந்த ருசி நிற்கிற மாதிரி ஒரு ரா ஃப்ளேவரோட புளிப்பு காரம் எல்லாம் தூக்கலாக சுட சுட ஒரு ஊத்தாப்பமோ இட்லியோ ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெல்கம் டு சுபாஷ் ஸ்பேஸ். இந்த சட்னியை இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் செஞ்சோன்னா இன்னும் கூடுதல் சுவையோடு இருக்குங்க. இதில் 15 சின்ன வெங்காயம், அதில் பாதி அளவு இருக்கிற மாதிரி 8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை கீறி விதையெல்லாம் நீக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு புளி, கொஞ்சமாக கல் உப்பு. இதில் பச்சை மிளகாயை நம்ம ஏன் கீறி விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகான்னு. ஸோ இதில் காரம் ஆல்ரெடி தூக்கலாக இருக்கும். ஸோ விதைகளை நீக்கிட்டோன்னா ஓரளவுக்கு லிமிட்டுக்குள்ளே இருக்கும் அந்த காரம். ஸோ இதை நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே இதை மிக்சியில் பண்ணிங்கன்னா ஒரே 1 நிமிஷம் போதுங்க இந்த சட்னி. ரொம்ப ரொம்ப சுலபமான சட்னி, ருசியான சட்னி. இப்போ இதை தாளிப்பு பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டில் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பொறுமையாக சட்னி செய்யலாம் நேரமே இல்லைங்க அப்படின்றவங்க 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.